ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி ஆஃப் டைம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி போன வீடியோவில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தோம். அந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்களா? சரி, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில. சரி, எப்படி இதில் 15 ஒன்று வந்து ஈஸியாக எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. அதாவது 15 ஒன்று எடுக்க முடியாது, பட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 14 அந்த மாதிரிக்கு எடுத்துடலாம் கண்டிப்பாக. உங்களுக்கு லக்கு இருந்தால் உங்களுக்கு புக்கிங் சரி கேட்காம நீங்கள் புக் பேக் மட்டும் குறித்து எழுதுகிற மாதிரி வரும். சரி, இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தான் எடுத்துருக்கேன். இருங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட் த ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் அடிஷன் ஆஃப் வெக்டர். இந்த கொஸ்டின் வந்து நான் சொல்லியிருக்கேன், பட் இது வந்து அவங்க வந்து 5 மார்க்லேருந்து கேட்ட கொஸ்டின். இது வந்து 5 மார்க் நீங்கள் படித்தாலே போதும். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த மாதிரி 5 மார்க் படிச்சிட்டிங்களா அதோட ஒரு சில இதை எடுத்துடுங்க. அதுக்கு மேலே வந்து அதே 5 மார்க்கில் வந்து ரேண்டம் எரர்னால் என்னன்னு மினிமைஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஈஸியாக எழுதலாம். அதே மாதிரிக்கே 16 கொஸ்டின் ஈஸி, 17 கொஸ்டின். இதெல்லாம் சிம்பிளான விஷயம். நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் மிட்டம் அண்டு குவார்ட்லியில் படித்தா இந்த மாதிரி சிலபஸில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுருங்க. நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டுருவேன். ஐ மீன் டிஃபைன் 1 நியூட்டன். இந்த 1 நியூட்டன் பாருங்கள் தரம். இது வந்து ஈஸி. 1 நியூட்டன் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அது மாதிரி இந்த ஸ்டேட்டுன்னு வந்துச்சுனாலே ஒரு 5 மார்க்கில் வந்து உங்களுக்கு ஸ்டேட் அப்படின்னு குட்டியோண்டு ஒரு இது கொடுத்துப்பாங்க, அதை எழுதுனா போதும். இதில் நீங்கள் 6ல் நீங்கள் அசால்ட்டாக 4 அட்டன் பண்ணால் மொதல் 5 இல்லாட்டி 6 லட்சம் படித்தாலே அட்டன் பண்ண பாருங்கள். அடுத்து வந்து இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் மொதல் 6 லட்சம் படிச்சிங்கன்னா 5 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இந்த சம்மு வந்து இது வந்து கிட்டத்தட்ட 5th லெசன் தான் இருக்குது. இது ஈஸி, அதுவும் படிச்சிடலாம். அடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 7 லெசன் படிச்சிங்கன்னா 1லேருந்து 7 கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அது மட்டும் படிங்க. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஓகேவா? அடுத்ததில் அந்த கொஸ்டினை பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இம்பார்ட்டண்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சர் எனி 6 கொஸ்டின் அண்டு கொஸ்டின், அதாவது ப்ராபகேஷன் ஏரியாவில் 2 குவான்டிட்டிஸ் கேட்டிருக்காங்க, அதை எழுதிருங்க. அதேமாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் எழுதுங்க, ஈஸி. அதுபோல் சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல். அடுத்து பிட்வீன் மொமெண்டம் வந்து கைனடிக் எனர்ஜி ரிலேஷன், அது ஈஸி தான். அடுத்து இந்த கொஸ்டின் எழுதிடலாம். அடுத்து கெப்லர் எழுதலாம். நீங்கள் 6மே எழுதலாம். இந்த கொஸ்டினை விட்டுட்டு நீங்கள் கடைசி இந்த பேரலல் கொஸ்டின் எழுதணும். நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி எழுதிடுங்க. ஓகேவா? இந்த 5 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிப்பாட்டுறேன். ஓகேவா? பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வேணால் கமெண்ட்